என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் அவருடைய கை என் மேல இருந்தா போதும் என்று நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொன்னபடியே நடத்தி தருவார், சொன்ன மாதிரியே நடத்தி தருவார். நீ மனசுல பாருங்க, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, உங்க ஆசையை தேவன்கிட்ட சொல்லுங்க, உங்க மன விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் நிறைவேற்ற உண்மையிலவராக இருக்கிறார். பனியை போல ஆசீர்வதிக்கிறவர், லீபனோனை போல அப்படியே மலர பண்ணுகிறவர், வேரூன்றி நிற்க பண்ணுகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கை மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். அவருடைய கை இருந்தா கட்டாயம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மேன்மை மேல மேன்மை அடைவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதமா நடத்திடுவார். யாரை வேணாலும் அவரால் மாற்ற முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, சங்கீதம் 89:21 என் கை அவனோட உறுதியா இருக்கும், அவனோட உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும், அவனை பலப்படுத்தும். என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை இனி உங்களுடைய எல்லா செயல்களிலும் உறுதியாயிருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. என் கை உறுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். என்று இரவெல்லாம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சொல்லு, இனி என்னுடைய கை அவர்கள் மேல் உறுதியாயிருக்கும் என்று சொல்லு, அவனோடு உறுதியாயிருக்கும் என்று சொல்லு என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம், கை என்றால் என்னதுங்க? கரம். ஆண்டவருடைய கரம், அதாவது கர்த்தருடைய கரம் இனி உங்க காரியத்தில் உறுதியாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. எதிலெல்லாம் நீங்க தளர்ந்து இருந்தீங்களோ அதெல்லாம் இனி தகர்க்கப்பட்டு கர்த்தர் அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ரா புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்ராகம் 8:19 வாசிக்கும் போது, அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். பாருங்க, தேவனுடைய விரல், தேவனுடைய விரலையே பார்வோனால ஜெயிக்க முடியலையா. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. நல்ல கவனிங்க. தேவனுடைய விரல், கை வேற விரல் வேற. இவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் செய்திக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் சொல்லுகிறார், என்னுடைய கை அவனோடு என்ன பண்ணும்? உறுதியா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனா இங்க யாத்ரா புஸ்தகத்தில் மந்திரவாதிகள் எல்லாம் திகைத்து போறாங்க. என்ன திகைச்சு போறாங்க? இது தேவனுடைய விரல். விரலையே அவங்களால சமாளிக்க முடியலன்னா கையை யாராவது சமாளிக்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வேர்டு என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய கரம் உங்களை நடத்த போகிறது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை எல்லா காரியத்திலையும் கர்த்தர் சரி பண்ண போகிறார். 2026ஆம் ஆண்டில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கரம், என்னுடைய கை அவன் மேல் உறுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால இதுவரைக்கும் உறுதி இல்லாம, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவுகள் இருந்திருக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டுல, இந்த ஜனவரி மாதத்துல, இந்த 10ஆம் தேதியில
ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்னுடைய கை உன்மேல் உறுதியாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடுவோமா? கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமா, கர்த்தர் கரம் எம்மேலங்க, ஆமா, கடுகளவும் பயம் இல்லைங்க. அன்னை பாரு அரவணை பாரு, அள்ளி அள்ளி கொடுப்பாரே, அணை பாரு அரவணை பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. தாலாட்டுவார் சீலாட்டுவார், தாளாக்காமல் தலையாக்குவார், தாளாட்டுவார் சீராட்டுவார், வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமா, கர்த்தர் கரம் எம்மேலங்க, ஆமா. கடுகளவு பயம் இல்லைங்க. அல்லேலூயா. தலைமையில கை சொல்லி கர்த்தர் கரம் என் மேல. அல்லேலூயா. அவர் சொல்ல, என் கை, கரம் என்றால் கை என்றால் கரம், கரெக்டா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. என் கரம் அவனோடு உறுதியா இருக்கும், உறுதியா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அந்த வார்த்தையை பேசினார். இந்த கர்த்தருடைய கரம் யார் மேலெல்லாம் அமர்ந்தது, என்னெல்லாம் நடந்தது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த கரம் உங்களுக்கும் உங்க மேலே அமரப் போகிறது. உங்களை கொண்டு கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் தடையா, போராட்டமா, இது வரைக்கும் அது வாய்க்காதபடி இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை, அங்கே சங்கீதக்காரன் எழுதும்போது கர்த்தருடைய கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கையும் கரமும் ஒன்று தான். ஆமென் சொல்லுங்க. அது நம்ம மேலே அமரும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என்னெல்லாம் நடக்கும், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால், ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும். கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும் என்றால் முதலாவது தேவை என்னது? சுரமண்டலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் உங்கள் வீட்டில் நீங்கள் இடம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, குழந்தைக்கு பர்த்டேனாலும் சரி, திருமண நாள்னாலும் சரி, இல்லையா பிறந்த நாள்னாலும் சரி, உங்கள் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். பாருங்க, சாதாரணமாக எலிசா சொல்லலை, ஒரு சுரமண்டலத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சுரமண்டல இடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டலங்களை வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது, பாடி துதிக்கும் போது யார் இறங்கி வருகிறார்? கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. அப்பொழுதுதான் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அவங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அப்ப நீ வாய்க்காலை வெட்டணும். பிரதர் பெர்க்மன் ஐயா அவங்க சொன்னாங்கல்ல, வாய்க்கால்னா என்னது? அவர் ஒரு சின்ன ஸ்டேட்டஸில் பார்த்தேன், வாய் சொல்லுங்க, வாய், அதைத்தான் வெட்டணும். கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை. நம்ம நினைச்சு சொல்லலை, அதனால தான் ஒரு பேரை சொல்லி சொல்றேன். யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க பேரை என்ன பண்ணிடணும், நமக்கு சொன்னாதான் நம்மளை சொல்லணும். நீ வாய்க்காலை வெட்ட, நம்ம பேசணும். எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். முதல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அங்க தண்ணி தேவை. அப்போ தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். வாய்க்காலை வெட்ட சொல்லு. நீ வாய்க்காலை வெட்டும் போது வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை கொண்டு வருவர், தண்ணீரை கொண்டு வருவார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல வாய்க்காலை வெட்டணும். உன் வாழ்க்கை பனி போல இருக்கணும்.
உன் வாழ்க்கை லீபனோனை போல மலரணும், உன் வாழ்க்கை வேரூன்றி நிற்க வேண்டும் என்றால் நீ முதலாவது வாய்க்காலை வெட்டணும். அவருடைய கரம் நம்ம மேல அமரும் போது இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சொல்ல, என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று சொல்லுகிறான். பஞ்சம், தேசத்துல பஞ்சம். ஆனா எங்கே கர்த்தர் அவன் மூலமாய் பேசுகிறார், வாய்க்காலை வெட்ட சொல்லு என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். நீங்கள் நானும் எதிர்பார்ப்போம், நான் சொல்ல முடியும், எதிர்பார்ப்போம். எப்படி இந்த திருமணத்தை நடத்துவது, எப்படி இந்த குழந்தை செல்வம், எப்படி இந்த ஆசீர்வாதம். பயப்படாதீங்க, நீங்க வாய்க்காலை மட்டும் வெட்டுங்க. இல்லையா சொல்லுங்க, நீங்க வாய்க்காலை மட்டும் வெட்டுங்க, கர்த்தர் நடத்தி தருவார். கர்த்தர் அதனுடைய காரியத்தெல்லாம் சந்திப்பார். கர்த்தர் சொல்லிட்டார்ல, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார்ல, என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் கை அவனோடு இருக்கும். அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னாரு, நீ என்னுடைய மகன், உன் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், நான் நடத்துவேன்னு சொல்லிட்டேன்ல. சாதாரணமாக நடத்த மாட்டேன், பிரம்மாண்டமாக நடத்துவேன். கை தட்டுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மை, கர்த்தர் பிரம்மாண்டமாய் நடத்துவார். உங்க நம்பிக்கை மட்டும் கர்த்தர் மேல இருந்தா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்தால். ஏனென்றால் இந்த ஊழியத்திற்கு வந்த நாள்ல இருந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய பயமே அதுதான். ஐயோ, 2 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோமே, எப்படி திருமணம் பண்ணி கொடுக்க போறோம்? ஊழியத்துக்குன்னா யாருனாலும் கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு யார் கொடுப்பா? ஊழியத்துக்கு இது தேவை பிரதர், இந்த ஸ்பீக்கர் வாங்கணும், லைட்ஸ் வாங்கணும், சாப்பாடு போடணும்னா யாருனாலும் கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைக்கு, ஊழியக்காரனுடைய பிள்ளைக்கு யார் கொடுப்பா? என்னப்பா பண்ணார் அவர் ஒழுங்காக ஜோம் பண்ணி தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கும். இப்படி தான் நிறையா வரும். அப்போ தான் நாங்கள் பயந்தோம், ஐயோ இப்படி இருக்குது சூழ்நிலை, நம்ம என்ன செய்யறது? ஆண்டவர் நீ ஒன்றும் சேர்க்காத, என் ராஜ்யத்தை கெட்டுன்னு சொல்கிறாரு. நானும் பல லட்சம் செலவு பண்ணுறேன், வர்ற காணிக்கையெல்லாம் ஆண்டவருக்காக செலவு பண்ணுறேன், பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே, என்ன செய்வது? திகைத்தோம். தேவன் அதை உறுதிப்படுத்தினார், நீ வாய்க்காலை மட்டும் வெட்டு, நான் சொன்னேன்ல அது நடக்கும் என்று சொன்னார். அதே போல கர்த்தருடைய நாமத்தினாலே நடந்தேறி விட்டது. கைகளை தட்டி திறமையப்படுத்துங்க. அல்லேலூயா. அன்னைக்கு பேசுகிற மாதிரி தான் இன்னைக்கு பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை நடத்துகிறவர் நல்லவர். ஆமென். ஜனங்களை அவர் எழுப்பினார். ஏன்னா அவருடைய காரியம், என் கை அவனோடு உறுதியா இருக்கும். பயம் வந்துருச்சு. என்ன பயம்? ஐயோ என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம்? பயப்படாத, நான் இருக்கிறேன். 5ஆம் தேதி திருமணம், 26ஆம் தேதி ஊருக்கு போறேன், 1ஆம் தேதி தான் ரிட்டர்ன் வருகிறோம் 2 பேரும். 5 நாள் சென்னையிலே இல்லை. பத்திரிக்கை வைக்கிற வேலைகள் இருக்கிறது, நிறைய பேருக்கு விட்டுருச்சு. சாப்பாட்டு காரியத்தை போய் பார்க்கணும், மண்டப காரியத்தை போய் பார்க்கணும். ஒரே ஆள் ஓடுறேன், அதை செய்யணும், இதை செய்யணும், இடையில ஊழியம் செய்யணும். 29ஆம் தேதி 12 மணி நேரம் ப்ரேயர், 31ஆம் தேதி 12 மணி நேரம் ப்ரேயர், 30ஆம் தேதி உபவாச ஜெபம். யோசிச்சு பாருங்க. 28ஆம் தேதி சர்ச்சில் செய்தி கொடுக்கணும், 27ஆம் தேதி ஃபாஸ்டிங் ப்ரேயர். இப்படி ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் ஒன்னே ஒன்று தெரியும், வாய்க்காலை வெட்ட சொன்னவர் தெய்வம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர்லாம் கர்த்தர் இருக்க விடல, சிலர்லாம் கர்த்தர் இருக்க விடல, செய்ய வச்சாரு, ஃபோர்ஸ் பண்ணாரு. என்னுடைய பிள்ளை அது, என் மனசுல ஏராளமான ஆசைகள் இருந்தது. நான் ஆசைப்படலை, நான் எனக்கு ஆசைப்படலை, என் மனைவியோட ஆசை இருந்தது. ஊழியம் செய்கிறோம், நம்ம பிள்ளைக்கு எப்படி நடக்கும், நகை போடுவோமா, அது போடுவோம், ஏராளமான ஆசைகள் இது. கர்த்தர் சொன்ன ஒன்று கூட வேர்மையாக போகாது. அல்லேலூயா. என் கை அவனோடு உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டணும். 6 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண, கைப்பிடிச்சு போகிற இடத்துலலாம் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணோம். எல்லா இடத்துலையும் ஃபாஸ்டிங். 2 பேரும் 12 மணி நேரம் உபவாசம் ஜெபித்தோம். தேவன் கிரியை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. மகிமையாய் நடத்தி தந்தார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. காற்று இல்லை. காற்றுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்கிட்ட எந்த சோர்ஸ் இல்லை, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும். ஏன்னா காற்று மழை வந்தாதான் தண்ணி வரும். ஏதோ ஒன்று பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். பேக்ரவுண்ட் யாருமே இல்லை, இயேசு, இயேசுனுடைய ஜனங்கள். காற்று இல்லை. பிரதர் ஒரு இத்தனை கிரவுண்ட்ல இடம் இருக்கு, அவர் இடத்த வித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, அது ஓகே. அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இடம் விற்கணும்னு நினைச்சது உண்மைதான், விற்கல. காரை லோன் போட நினைச்சது உண்மைதான், போடல. எப்படி நடக்குது? அதான் வாய்க்கால். லேலியா சொல்லுங்க. எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். என் கை அவனோடு உறுதியா இருக்கும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க நிச்சயமா கர்த்தர் இவனோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்றார் பாருங்களேன். 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்க பிரச்சனை கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமென். என்னடா அந்த ஐயா ஒன்றும் இல்லைன்னு மேடையிலேருந்து சொல்லி கழுத்து நிறைய நகையை போட்டு இவ்வளோ பெரிய இடத்துல மண்டபத்தை எங்கேருந்து தான் அந்த ஆளுக்கு வந்துச்சோ தெரில. அற்ப காரியம். யாருக்கு? கர்த்தருக்கு. நான் எந்த இடத்துலையும் எந்த ஒரு காரியத்தையுமே நான் செய்யலை, கர்த்தரே செய்தார். கைகளை தட்டுங்க பாருங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் எம் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமா, கர்த்தர் கரம் எம் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமா, கர்த்தர் கரம் எம் மேலங்க, ஆமா, கடுகளவு பயம் இல்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பனியை போல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்கணும். கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ஆராதனை வீரனாய் இருக்க வேண்டும். சுரமண்டலத்தில் எடுத்து அவன் வாசித்தான். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போதான் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரோ அந்த காரியம் ரொம்ப எளிமையா போயிடும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது ஏசப்பா கிட்ட, அவர் ஆரம்பிச்சா அது ரொம்ப எளிமையா போயிடும். அதுக்கு எந்த டிப்ரெஷன் இருக்காது, டென்ஷன் இருக்காது, போராட்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஒரே ஒரு வார்த்தை தான், நான் பார்த்துக்கொள்வேன், நான் நடத்துவேன், நான் நடத்துகிறதை நீயே உன் கண் முன்னாடி பார்ப்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு வைத்திருக்கணும். நான் அந்த தான் ரகசியத்தை சொல்ல வரேன். எப்படி ஐயா இதெல்லாம்? ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற எதுவுமே மறைவானது எதுவுமே கிடையாது. சகோதரர்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நான் எதையுமே மறைச்சு பேசலை, மாற்றி பேசலை, எதையுமே கூட்டி குறைச்சி பேசலை. ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். இன்னும் கேட்டால் சொல்கிறது கூட நான் யோசித்தேன். இவங்களாம் என்ன நினைப்பாங்க? இவங்களே நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? என்னையா அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது, பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோத்தையும் என் தலையில் கொண்டு போட போகிறான்னு பேசியிருப்பாங்களோ அப்படிலாம் நினச்சிருக்கிறேன். அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் விடலை. கர்த்தர் வாக்கு பண்ணார். நான் சொன்னேன்ல, என் கை உன்னோடு உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய கை உங்கள் மேலே உறுதியாக இருக்கும். அவருடைய கை உங்கள் மேலே உறுதியாக இருக்கும். அவருடைய பலம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் கர்த்தருடைய கரம் இறங்கினது. வாய்க்காலை வெட்டுங்கள். வாய்க்கால் என்றால் கர்த்தரோடு பேசுவது. அவர் நடத்தி தருவார், மகிமையாய் நடத்தி தருவார், வல்லமையாய் நடத்தி தருவார், கிருபையாய் நடத்தி தருவார்.
நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி பேசினான், கணவர் இல்லை, அவருடைய மகளும் திருமண வயசுக்கு வந்துட்டான். அப்போ அவர் பேசி கொண்டிருக்கும்போது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர், என் மகளுக்கு ஒரு 100 பேர் வச்சு கல்யாணம் பண்ணலான்னு நான் நினச்சிருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அவன் திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னேன். இல்லை, எங்கள் அப்பா நல்ல பிரமாதமாக திருமணம் பண்ணி வச்சாங்க, பல சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்னுடைய கணவர் இல்லை, ஆனால் என் மகளுக்கு நான் எப்படி செய்ய முடியும்? நான் சொன்னேன், முதல்ல ஆசைப்படுங்க, நீங்கள் ஆசைப்படுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஏன் நீங்களே 100 பேரோட கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என் மகள் இது உம்முடைய மகள், நான் ஜெபிக்கிறேன். அப்போ அந்த வசனத்தெல்லாம் நான் சொன்ன பிற்பாடு அவங்களுக்குள்ள உள்ள பெரிய ஒரு உற்சாகம் வந்து விட்டது. கட்டாயம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார்கள். இல்லை, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் நல்லா தேவனுக்கு மகிமையாய் பண்ணுவேன் என்று சொன்னார்கள். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, அவருடைய கை நம்ம கூட இருக்கணும், கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கால வெட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க ஆசையை தேவன்கிட்ட சொல்லுங்க, உங்க மன விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். பனியை போல ஆசீர்வதிக்கிறவர், லீபனோனை போல அப்படியே மலர பண்ணுகிறவர், வேரூன்றி நிற்க பண்ணுகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கை மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். அவருடைய கை இருந்தா கட்டாயம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மேன்மை மேல மேன்மை அடைவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதமாக நடத்திடுவார். யாரை வேணாலும் அவரால் மாற்ற முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நான் சமீபத்தில் ஊருக்கு போகும்போது ஒரு சகோதரன் என்னுடைய அக்கௌண்ட்ல ஒரு 25,000 ரூபாய் போட்டார். என்ன பிரதர் என்று கேட்டேன். இல்லை, இது திருமண செலவுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார். சரி என்று அவருக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவரும் சொன்னார், இந்த மாதிரி பாப்பாவுக்காக ஒரு சின்ன ஜொல்லு வாங்கியிருக்கோன்னு சொன்னார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எழுப்புகிறார், அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டு வந்துட்டேன். நேற்றைய தினத்தில் மாலை வேளை வந்து கொண்டிருக்கிறேன், மறுபடியும் 25,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. யாரு கொடுத்தானே தெரியல. நானும் உள்ள ஜிபேயில் போய் தேடுறேன், எனக்கு அக்கௌண்ட்டில் பார்க்க தெரியாது. மறுபடியும் தேடுறேன். ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு மறுபடியும் அந்த கால் வருகிறது. பேசிக்கொண்டே இருக்கும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் சொன்னேன், நேற்று தானே முந்தான தானே பண்ணேன், ஊரில் தானேப்பா கொடுத்தீங்கன்னு. இல்லை, என்னை ஆவியானவர் ஏவினார். அதிர்ந்துட்டேன் நான். இப்படி ஒரு நல்ல ஆண்டவரா, இப்படி ஒரு ஆண்டவர் நேசிப்பாரா? நான் சொன்னேன், எப்படி உன்கிட்ட பேசினார்? நீ தான் இவ்வளோ கொடுத்துருக்கிற, எதிர்பார்க்கவே இல்லை, நான் அவனுக்கு செய்யவும் முடியாது அப்படி சொல்லும்போது, இல்லை கர்த்தர் ஏவினார். சொன்ன வார்த்தை என் இருதயத்தை அசைத்தது. ஆனால் நான் எதுலையுமே தசவமாக மட்டும் எடுத்து வைக்காம இல்லை, என் இருதயத்தை ஏவினார். பாருங்களேன், ஆண்டவர் ஏவுகிறவர். அவருடைய கரம் இருந்தா போதும். நான் அதிர்ந்துட்டேன். தேவைகள் ஏராளம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குது, திருமணம் முடிஞ்சோடனே கடன் இருக்குது, எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளத்தில் அந்த ஒரு சந்தோஷம், ஆண்டவர் அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு ஏவினார். எங்கேயோ இருக்கிறார், 680 கிலோமீட்டர் தாண்டி கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால், முழுவதும் உட்கார்ந்து காலையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் பேச மாட்டாரா? கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் அந்த கரம் நம்ம கூட இருந்தா போதும். கர்த்தருடைய கரம் இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. இறங்கி எந்த நிமிஷத்தில் யாரை கொண்டு எப்படி வேணாலும் அவருக்கு செய்ய முடியும்.
பிரியமானவர்களே, பனி போல் இருப்பேன்னு சும்மா சொல்லலை. பனி இப்போலாம் சொல்ல, இப்போ நான்லாம் அந்த அமௌண்ட்லாம் சொன்னால் நீங்கள் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்கு செய்வார். அல்லேலூயா. நான் சொன்ன ஒன்று, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்படி செய்யணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொன்று சொல்லட்டா, பொறாமப்படுற அளவு செய்வார். என்ன பண்ணுவீங்க? ஆமாம். ஏப்பா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப நல்லவர் ஆண்டவர். ஆமென். ருசிங்க, அவரை விரும்புங்க. அன்னைக்கு பேசுன கிறிஸ்டோபர் தான் இன்னைக்கும் பேசுகிறேன். அன்னைக்கு அவங்க வந்து பூ வைக்க வரும்போது என்கிட்ட இருந்த அமௌண்ட் 17,000 ரூபாய். 17,000 தசமாக எடுத்து இந்த ஊழியக்காரனுக்கு கொடுனார். உடனே கீழ்ப்படிஞ்சேன். 1,700 ரூபா அன்னைக்கு வாய்க்காலை வெட்ட ஆரம்பித்தார். அக்டோபர் மாதம் 23, 24, நவம்பர், டிசம்பர் 5க்குள்ளே மொத்த சாப்டரையும் முடிச்சிட்டார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீம்பும்பான்லாம் வரல, அவரே இறங்கி கொடுத்தார். அல்லேலூயா. என்ன சொன்னார் தெரியுமா? என் கை உன்னோடு இருக்கிறது, என் கை உன்னோடு இருக்கிறது சொல்றாரு. என் கை அவனோடு உறுதியா இருக்கும். அப்படின்னா யாருமே நம்மளை டச் பண்ண முடியாது, கிரகிக்க முடியாத ஒரு தெய்வம் நம்ம தெய்வம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க, ஆசைப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆசைப்படணும். எப்படி ஆசைப்படணுமோ அப்படி ஆசைப்படணும். வாலிப நாள்லேருந்தே எனக்கு ஆசை, நம்ம திருச்சபையில் கல்யாணம் பண்ணணும், ஆசைப்படணும். ஒரு 7 ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணணும், ஆசைப்படணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வச்சு திருமணம் பண்ணணும், ஆசைப்படணும். திருமண ஆராதனை எப்படி இருக்கணும், ஆசைப்படணும். இதெல்லாம் சும்மா ஒன்றுமே. நீங்கள் வாய்க்காலை வெட்டணும்ல, பைபிள் சொல்லுதில்ல, வாய்க்காலை வெட்டுங்க. உனக்கு வர வேண்டிய தண்ணி வரும், நீ வெட்டு. உன் வேலை வெட்டுற வேலை. டெய்லி என்னுடைய வேலை ஜெபிக்கிற வேலை. எனக்கு அதான் வேலை. எனக்கு கர்த்தர் திருமணத்துக்காக முன்னாடி இந்த 40 லட்சம் வச்சுக்க, உன்னை கல்யாணம் நான் பண்ணி அப்படி வச்சுருந்தா நான் தேவனை தேங்க்யூ ஜீசஸ் போயிருப்பேன். அப்படிலாம் செய்யல. அவர் கைப்படையாய் ஒன்று அவர்கிட்ட கேட்டு இதை செய்யவா வேண்டாமா, பேசவா வேண்டாமா, என்ன செய்யணும் எந்த மனுஷனையும் சார்ந்து இல்லை. நான் ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்திருந்தேன். என வாக்கு பண்ணினவர் அவர். பைபிள் அப்படிதான் சொல்லுது, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் அவருடைய கை என் மேல இருந்தா போதும் என்று நினைக்கிறானோ, அவன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. அல்லேலூயா. சொன்னபடியே நடத்தி தருவார், சொன்ன மாதிரியே நடத்தி தருவார். நீ மனசுல பாருங்க, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லணும்னு நினைக்க கூடாது. ஆனா அவங்க வாய்க்கால் ஆண்டவரோடு வெட்டுகிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், அற்ப காரியம். ஏனென்றா கர்த்தர் அறிகிறார். நான் நடுவரப்பேட்டில் 2 சென்ட் இடம் இருக்குது எனக்கு. வாங்கி போட்ட பொழுது இங்கே வாடகைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார், அங்கேயே போயிடலான்னு சொல்லும்போது ஒரு சகோதரன் வந்தார். உங்களுக்கு நான் வீடு கட்டி தரேன், நீங்கள் அங்கே போயிருங்க, உங்களுக்கு ஒரு வீடு கடை எத்தனை ரூம் போடணும்னு சொல்லி கேட்டான். இப்போ நான் போய் ஜோம் பண்ணேன். ஆண்டு சொன்னாங்க, கெட்ட சொல்லாத. அதில் நான் பிரியப்படலை, அவரை கெட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், எனக்கு வீடு வேண்டாம். இல்லை, நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் பிரதர், ஊழியக்காருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு சொன்னேன். இன்னும் இன்ன வரைக்கும் கெட்டலை. தாம்பரத்தில் இருன்னார், இப்போ இருன்னு இருக்காரு. எப்போ போன்றாரோ அப்போ போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க.
எனக்கு ஐக்கியம் அவரோட தான். ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா என்னை நடத்துகிறவர் தான். கை தட்டுங்க மகளா. ஆமேன் சொல்லுங்க. என் கை அவனோடு உறுதியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த இடத்துக்கோ இதெல்லாம் கவலைப்படுறதில்ல. ஏன்னு சொன்னால் எனக்கு தேவை ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன். நான் பணத்துக்கு ஊழியம் செய்யலை, இடத்துக்கு ஊழியம் செய்யலை, சொத்தை அபகரிக்க ஊழியம் செய்யலை, காணிக்க வாங்கிறதுக்கு ஊழியம் செய்யலை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன். என்ன கொடுத்தாலும் இப்படி தான் இருப்பேன், கொடுக்கலனாலும் இப்படி தான் இருப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு கணக்கு, இத்தனை வருஷம் ஊழியம் செய்தான், ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வந்தான், அந்த ஒன்றுக்கு தான் ஊழியம். என் கை. அதனால தான் தாவீது கடைசி நாட்களில் கூட பாருங்க, எல்லாத்தையும் டன்னு கணக்கில் ஆண்டவருக்காக சேர்த்தாரு. அவருக்கு ஒன்றுமே சேர்க்கலை. இது தாவீதினுடைய கொள்ளைன்னு எழுதலை. சாலமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, பாப்பா இத்தனை டன்னு இரும்பு, இத்தனை டன்னு தங்கம், இத்தனை டன்னு வைடூரியம் எல்லாம் எடுத்துக்கோ, ஆலயத்தை கட்டு. அவர் சாகும்போது, அவர் மரணம் 1 நாளாகும் 29ஆம் அதிகாரத்தில் அவருடைய மகிமையின் மரணத்தை குறித்து பேசுகிறார். தாவீது ரொம்ப பிடிச்ச சாப்டர் எனக்கு. அதனால தான் நிலையான ஐஸ்வர்யம் தாவீது சொல்லும்போது சொல்லுவார். அதனால அவருடைய கை தாவீதின் மேலே இருந்ததுனால தான் கர்த்தருக்காக சேர்க்க முடிந்தது. அதை எடுத்து தான் சாலமோன் பயங்கரமாக அவருடைய ஆலயத்தை கட்டினார். பிரியமானவர்களே, அப்போ முதலாவது உங்கள் கர்த்தருடைய கை உங்கள் மேலே இருந்தால், கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய கை இருந்தால் உங்கள் வாய்க்காலில் தண்ணீர் நிரம்பி வரும். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. யாருக்கிட்டையும் வைக்கப்பட மாட்டீங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஐயா. ஆனால் அவருடைய கை மட்டும் நம்ம கூட இருக்கணும். ஆமேன். அதனால கர்த்தருடைய கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, கர்த்தருடைய கரம் இருந்தால் என்ன நடக்கும்? எஸ்ரா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாத்தீங்களா? ரெண்டாவது, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்தா உங்களை பார்க்கிற யாரிடத்துல இருந்து உதவிகளை தேவன் கொண்டு வருவார். அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, புலம்பாத. கர்த்தரிடத்துல நண்பன் பேசினா என்ன, சொந்தம் பேசினா என்ன, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். யோபு வாழ்க்கையை பாருங்க, எல்லாம் போச்சு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர். யோபு மனைவி யோபு திட்டுறாங்க, அப்பவும் சொல்றாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, கர்த்தரிடத்தில் நன்மை செய்த நாம் அப்படி சொன்னவர். அந்த சாப்டருக்கு கீழே 3-4 வசனத்தில் நண்பர்களை பார்த்தோன்னே என்ன வந்துட்டு, சோறு வந்து விட்டது. நண்பர்கள் நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட வேலை செஞ்சவங்க, என்னடா நீ இன்னும் சம்பாதிக்கலையா, நீ என்னத்தை நீ சம்பாதிக்கிற அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன வந்துடுது, ஐயோ ஆண்டவர் என்னென்ன பண்ணிட்டாரு. அப்படிதான் பிரச்சனை யோபுவுக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, சரிதான் போடின்ட்டாரு. அப்படித்தான் சொல்லுது பைபிள். யோபு தன் வாயினால் பாவம் செய்யவே இல்லை. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்து வரைக்கும் பாவம் செய்யல. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது யோபு பாவம். அப்போ எப்போ பாவம் பண்ணாரு? 10ஆம் வசனத்துல இருந்து எடுங்க. அற்புதமான ஒரு பகுதி பிரியமானவர்களே. நீங்களாம் இது நம்ம எல்லாம் இதை அறிஞ்சுக்கிடணும். அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. 2ஆம் அதிகாரம் பாருங்க, 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 10ஆம் வசனம் வரைக்கும் பாவம் செய்யல. 11, 12, 13 இந்த 3 வசனத்துல நண்பர்கள் வர்றாங்க. எலிப்பாசு, தேமானு, ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. தேமானி ஆகிய எலிப்பாசு,
சூரியனான பில்தாலு, நாகமாத்தியனான சோப்பாரு. இவங்க 3 பேர் வந்த உடனே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து. எங்க வந்தார் பத்திலா? அதுதான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க பழகுற ஆள் நல்லவனா இருக்கணும். இவங்க 3 பேர், அதனாலதான் கர்த்தர் பின்னாடி இவங்க மேல கோபப்பட்டாரு. ரொம்ப கடினமா இப்படியாக்கும் அப்படியாக்கும், ஐயோ நீ கர்த்தருக்கு அப்படி செஞ்சியே இப்படி செஞ்சியே உனக்கு இப்படி சொல்லி சொல்லி அவன் வாயில இருந்து தேவனை தூசிக்க வச்சுட்டாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 3:3. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. ஏப்பா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நான் பிறந்த நாள் என்னைக்கு பிறக்கிறாரு? திருமணம் ஆன அந்த ராத்திரி எதுக்கு வந்துச்சு? அன்னைக்கு அந்த ராத்திரி வரலன்னா நான் அழிஞ்சிருப்பேனே அப்படி சொல்றாரு. அது மாத்திரம் பிரியமானவர்களே அப்படி இல்லை. அப்படி கீழே பாருங்களேன், 11ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டாரு, எவ்வளவு பெரிய பாவம். தேவன் மனசு எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு நேரம் நல்லதானங்க சொன்னாரு. மனைவியிட்ட கூட சொல்லும்போது கூட மனைவியை திட்டினாரு, பிள்ளைகளை திட்டினாரு. ஆனா 3ஆம் அதிகாரத்துல பாவம் செஞ்சிட்டாரு. அதனாலதான் கர்த்தர் நண்பர்களெல்லாம் பேச விட்டு 38ஆம் அதிகாரத்தில் போய் சந்திக்கிறாரு. யார? யோபு. திருப்பங்க பார்க்கலாம். யோபு 38ஆம் அதிகாரத்தில் போய் சந்திக்கிறாரு. லைட்டாக சந்திச்சிருப்பார். அதில் ஒரு சின்ன தொடுதல் இருக்கும். அதுக்கப்புறம் 40 தான் ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இப்போது புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிற. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுன்றாரு. 40 ரொம்ப தெளிவா சொல்றாரு. 40ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ தொடர்ந்து. இப்போது புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. யோபு 38ல லைட்டா சொல்லிட்டு விட்டாரு. 40ல ரொம்ப பகிரங்கமா பேசுறாரு. ஏனென்று சொன்னால் யோபுடைய வார்த்தையை தேவனால் கேட்க முடியல. அதனாலதான் யோபு 42 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இது ஏன் 3ஆம் அதிகாரத்துல சொல்லல? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், உன் கூட சேர சேக்காளி. அதனாலதான் நீங்க நிறைய தேவ பிள்ளைகள் விழுந்து போறாங்க. மனைவிட்ட சொல்றாரு, பைத்தியக்காரடி, இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாரு, இவ்வளவு ஆசையை கொடுத்தாரு, அவருக்கு அவர் தீமை செஞ்சா செஞ்சு அப்படி சொன்னவர் அந்த 3 வசனத்துல பின்மாற்றத்துக்கு போகிறார். அப்ப அவங்க என்னெல்லாம் பேசி இருக்கிறாங்க, எவ்வளவு மாற்றி இருப்பாங்க யோபு. இப்ப ஆண்டவர் கோபம் வந்து பெருங்காற்றுல வருகிறார் பாருங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்பொழுது புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு. அடுத்து என்ன சொல்ல? 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்ற சுமத்துவாயோன்னு சொல்லிட்டு கர்த்தர் இங்க என்ன கற்றுக் கொடுக்காரு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே நல்ல கவனிங்க, நல்ல முக்கியமான ஒரு சத்தியத்தை கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மிருகத்தை கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர். இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாரு, எறும்புட்ட போய் கத்துக்க, காக்கா தட்டு போய் கத்துக்க. இங்க பாருங்க ஒன்று சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். இப்போதும் பிகேமோத்தை நீ கவனித்து பார். பிகேமோத்தில் ஒரு மிருகம் இருந்திருக்கு. அது இப்ப இருக்கான்னு தெரியல, நமக்கு தெரியல. அப்ப இருந்திருக்கு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு ஏன் மேன்மே இல்லை. அவன் சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான், நீ சம்பாதி. அவனுக்கு மட்டும் பணம் கொட்டோ கொட்டு. ஒரு சகோதரன் சொன்னார், உங்களுக்கு எல்லாரும் காணிக்க கொடுக்குறாங்க, நீ நல்லா ஊழியம் பண்ணி உனக்கு கொடுப்பாங்க. நான் சொன்னேன், அல்லையில சொல்லுங்க, உங்களை பார்த்தோன்னே எல்லாரும் காணிக்க கொடுக்குறாங்க, வா என் பக்கத்தில் வந்து நெல் ஒரு பை எடுத்து வந்து என்ன பண்ணு வர்றத
அள்ளிட்டு போ. நீ உண்மையா ஊழியம் பண்ணு, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ அவருக்கு உண்மையாவே இல்லை, நீ ஏதோ ஒன்று கிடைக்குன்னு ஊழியம் பண்ணுற. யார்கிட்ட பேசினாலும் எனக்கு இவ்வளோ தருவார். உன்னை அழைச்சது யாரு? உனக்கு முதலாளி யாரு? வேலைக்காரரின் கண்கள் எஜமான தானே பார்க்கணும். மனுஷனை பார்த்தா எப்படி நடக்கும்? இங்கே அப்படிதான் சொல்றாரு. இங்க வா யோபுங்க, வாப்பா, பிகேமத்தை கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதை உண்டாக்கினேன். அது மாட்டை போல் புல்லை தின்னும். இதோ அதனுடைய பெலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. எங்க இருக்குதான் பாத்தீங்களா? எப்படி எழுதுறாங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு படிக்கணும். ஏசப்பா நம்மளை வெறுமையா வைக்கல, ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது, அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது. 22 வாசிங்க சிஸ்டர், நமக்கு டைம் இல்ல. 22 23 வாசிங்க. இதோ தலைகளின் நிழல் அதை 23 இதோ நதி புரண்டு வந்தாலும், நல்ல கவனிங்க, நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து ஓடாது. யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்க கூடும்? மூக்கணாங் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்த கூடும்? எப்பா எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? பிகமத்தையே நீ பாரு, உன்னை உண்டாக்கின போது அதையும் பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆவி நம்ம மேல அமர்ந்தா போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எங்க எக்ஸாம்பிளுக்கு எங்க கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? டேய் என்னடா உனக்கு எவ்வளோ அறிவு கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பெரிய யானை வந்தாலும் இவ்வளோ துப்பாக்கியில் பிடிச்சிடுறான். இது யாருக்கிட்ட இருக்க ஆளுக? அது அப்படி கொண்டு மனுஷன் கையில் கொடுத்துட்டார் கர்த்தர். இவ்வளோ காண்டு துப்பாக்கிய கையில் தூக்குனா என்ன வந்துடுது? எல்லா மிருகமும் பயந்துருது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டோடனே தான் யோபுவால தாங்க முடியல. 42:2 வாசிக்கும் போது 1-2 வாசிக்கும் போது, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்பதான் அவருக்கு 42 தான் என்ன வந்திருக்கு? நம்ம கர்த்தர் யார் என்பது தெரிஞ்சிருக்குது. அதனால தான் 42ஆம் அதிகாரத்தில் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாங்க. நம்ம ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுவோம்? அதையே சொல்லிக்கிட்டோம். இல்லை, யோபு தவறினார். அந்த தவறுதல் நம்ம பண்ணக்கூடாது. யோபு தப்பு பண்ணாரு, நான் பிரசங்கிக்க வரல. நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் வேத புஸ்தகத்தில் யாரெல்லாம் எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல விழாமல் நம்மளை காத்துக்கிடணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக ஆபிரகாமை பேசாதீங்க, ஆதாமை பேசாதீங்க, யோபுவை பேசாதீங்க, மோசையை பேசாதீங்க. யாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலே கிடையாது. அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இவங்களெல்லாம் சாப்டர் நல்லா படித்து வச்சு எதில் நம்ம விழுகிறோமோ அந்த விழுதல்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுதான் வேத புஸ்தகம். அதை எடுத்து கொடுக்கறதா ஊழியக்காரங்க. அதை எடுத்து ஆமாம் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கு. இவர் 42:2 எல்லா கல்யாண காட்டிலையும் இருக்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது. இன்னொரு கல்யாண காட்டில் இருக்கும் இந்த காரியம். இந்த 2 தான் நிறையா இருக்கும். நான்லாம் அதை போடவே இல்லை. இல்லையா சொல்லுங்க. நம்ம எப்பவுமே மாறுபட்ட கருத்து தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அறிஞ்சிடுங்க, கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். ராஜாக்கள் எஸ்ரா சொல்லும் போது சொல்றாருல, ராஜாக்களை அப்படி கொடுக்கத்தக்க தேவன் கிரியை செய்வார். தேவன் பேசாம ஒரு பைசா ஒருத்தரும் கொடுக்க முடியாது. தேவன் பேசாம கொடுக்கவே முடியாது. சில இடத்துலலாம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் கன்வென்ஷன் பேசுவதற்கும் நிறைய வாசலை திறந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ அவங்கள திருப்திப்படுத்துறதுன்னா உன்னை மேடையே கிடையாது உனக்கு.
என்னைய பற்றி சொன்னாதான் கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் என் பிரசங்கத்தை மாற்றவே கூடாது. நான் என் பிரசங்கத்தை மாற்றினா அவங்கள ப்ளீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். 500 பேர் 1000 பேர் குடும்பமாக இணைந்து போகிறார்கள். வருகிற 18ஆம் தேதி ஆவடியில் மெயினான ஒரு ஸ்கூலில் வச்சு அந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. அதில் பேசணும். வருகிற 18ஆம் தேதி அங்கே பேசுகிறேன், இந்த வாரம் நெட்வெண்ட்டில் பேசுகிறேன். அப்போது எதுக்காக இதை கொடுக்கிறார்? அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு, அவருடைய வல்லமை அது சொல்லணும். யோபு சொல்லாதவர் தான். யோபு பாவம் செய்யலை, ரைட்டு தான். யோபு பாவம் செய்யலை. அப்புறம் எப்படி அந்த வார்த்தையை சொன்னார்? அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் பாரத்தோடு சொல்லுகிறேன். அப்போது ரெண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ரா மேலே கர்த்தருடைய கரம் இறங்கினதுனால வேதம் சொல்லுகிறது, அவன் கேட்டவைகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தருடைய கரம் மட்டும் உங்கள் கூட இருந்தா நீங்கள் கேட்கறது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நடக்கும். நான் சொல்கிறேன், நடக்கும். 100க்கு 100 நடக்கும். ஏன்னா எனக்குன்னு எதுவுமே கேட்டது கிடையாது. நிறைய பேர் நம்ம மினிஸ்ட்ரியில் நம்ம கர்த்தருடைய நாமத்தில் ப்ரேயர் பண்ணி நிறைய பேர் வெளிநாட்டில் போயிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வரும்போதெல்லாம் கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இரு. இதுதான் நான் சொல்கிறது. நான் உங்களோட ஓப்படாத, நீங்களே நிறைய பேர் ஆசீர்வதிச்சு, எனக்கு அது தேவையே கிடையாது. அதுக்காக நான் ஊழியத்துக்கு வரல. அது மாதிரி எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டியும் கேட்டதே கிடையாது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுங்க, இந்த சர்ச்சில் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுங்க. எதுக்கு கேட்கணும்? எனக்கு எப்போவுமே அவரோடு இருக்கிறது பிடிக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்ல, அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். எத்தனை பேர் சொன்னாங்க, உங்களுக்கு விலை உயர்ந்த கேமரா வாங்கிட்டு வரேன், வாங்கலையே. இந்த கேமரான்னு யாருக்கு வச்சுருக்காரோ அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இது ஒரு குடும்பத்தார் தான் வாங்கி கொடுத்தாங்க. 2.25 லட்ச ரூபா. இன்றைக்கி 3 லட்ச ரூபா அந்த கேமரா. இதில் இருக்கிற எந்த பொருளுமே நம்மளது கிடையாது. இது விட்டு போனால் அப்படி விட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் உங்களை பத்திரமா பாருங்கன்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்தால் உங்களை தேடி பொருட்கள் இதெல்லாம் நம்மளதே கிடையாது, எல்லாம் கர்த்தருடையதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆச்சரியப்படுறபடி நடக்கும். எதிர்பார்க்காததை தேவன் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரியத்தை செய்வார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ருசிச்சு பாடுறேன். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமா, கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமா, கர்த்தர் கரம் எம்மேலங்க, ஆமா, கடுகளவு பயம் இல்லைங்க. அல்லேலூயா. அதனாலதான் கட்டளை கற்பனை இதையே பார்த்துட்டு இருப்பேன். நம்ம கட்டளை எப்படி நடக்கிறோமா, கற்பனை எப்படி நடக்கிறோமா, எல்லாத்தையும் அன்பு கூறுறோமா, யார்ட்டையாவது பணத்துக்காக பழகிறோமா, அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என் யோசனைலாம் அப்படி தான் இருக்கும். எளிமையான ஜனங்களை விட்டுறோமா, இவங்க பணம் இல்லாதவங்க, இவங்க பெரியவங்க, இவங்க ஜாதிகாரங்கன்னு பார்க்குறேன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த இடத்துலையும் ஏசப்பா துக்கப்படுற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. எனக்கு தேவை கட்டளை கற்பனை தான். உன் கட்டளையை எந்த மனுஷன் கை கொள்ளுகிறானோ அவன் தான் பாக்கியவான். கற்பனை எவன் கை கொள்றான் அவன் தான் பாக்கியவான். இல்லை நிறைய சொத்து வச்சிருக்கோம் பாக்கியவான்னா நம்மளாம் லிஸ்ட்ல கிடையாது. அம்பானி தான் ஃபஸ்ட்டு, பிரதமர் ஐயா மோடி தான். சொல்லுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது. கட்டளையில் பிரியம். எசப்பா உங்கள் கட்டளையை நான் செஞ்சுருக்கேனா? இந்த ராத்திரி அதிகாலை வேளையில் காத்திருக்கிற பிள்ளைகளை சொல்கிறேன், கர்த்தருடைய கரத்தை உங்கள் மேலே வச்சுக்கிடுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் நம்ம கூட வந்தால் போதுங்க. ஆமென். 3ஆவதாக கர்த்தருடைய கரம் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? முதல்ல நான் சொன்னேன், கர்த்தருடைய கரம் இருந்து வாய்க்கால் நீ வெட்டினா போதும், தண்ணி என்ன பண்ணிடும், வந்துடும். 2வது கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்தால் எந்த ராஜா கிட்ட வேணாலும் பேசுவார். நீ யாருக்கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் காரியெல்லாம் சும்மா பயங்கரமாக நடக்கும். ஒன்றும் இல்லாத வெறும் பைய ரோட்டில்
சுத்திக்கிட்டு இருந்தான் சைக்கிளில் கோணின்னு இவனா இப்படி கல்யாணம் பண்ற நடக்கிற அளவுக்கு நடக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ராவேட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படித்தான் என் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார், ஏன்பா உனக்கு எதுக்குப்பா இவ்வளோ பெரிய மண்டபம்? எனக்கு இல்லையா, அது மண்டபம் வேற ஆகுது. ஏற்றுக்கிட மனசு இல்லை பத்திலா. சின்னவன் 1000 சிறியவன் எவன் வளர்ந்தா நீ சந்தோஷப்பட்டு போயேன், உனக்கு எதுக்கு இந்த பொறாமன்ற. நான் ஒருத்தர் வேண்டாம். சரி, 3வது பாருங்க, கர்த்தருடைய கரம் எப்படி இருந்தா அப்படி இருக்கும். லூக்கா 1:66 வாசிங்க, முடிக்கிறேன். 1:10. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. பிள்ளையோடு இருந்தது, யோவான் ஸ்நானங்களோட இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? கர்த்தருடைய கரம் இருந்தது. என்னைய கூட இந்த அளவு நான் வளர்ந்ததுக்கு கர்த்தருடைய கரம் ஒரு ஊழியம் இருந்தது. ஹல்லேலூயா. சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் அந்த மனுஷனை. சரி, கவனிங்க. அதனால தான் அவர் என்ன செஞ்சாரு? லூக்கா 3ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் நல்லாவே தெளிவா இருக்குது. தேவனுடைய பிள்ளையே வாசிங்க, 10ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். முன்னாடி சொல்றாரு, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இப்படி சொல்லி பிரசங்கிச்ச உடனே எல்லாருக்கும் என்ன வந்துட்டு பக்கத்தில் எப்படி பயம் வந்துட்டு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கிட்டு உடனே பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க இப்போ. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். யார் செய்யறாப்போ? எங்க வசனம் எவ்வளவு தெளிவாய் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த யோவான் தான், யோவான் ஸ்நானகன். அவங்க கேட்குறாங்க, பயப்படுறாங்க. ஐயோ, என்ன இப்படி ஒரு சாபம் சொல்ற மாதிரி சொல்றியே ஐயா, கோடாரி வந்திருக்குன்னு சொல்றியே, பயமுறுத்துற ஆவி இறங்கி சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி சொல்லும் போது நீ பயப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்ப பாருங்க, அடுத்து சொல்ல என்ன செய்யணும் கேட்ட உடனே அவர் சொல்றாருல, 2 அடுத்த வசனம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்று வாங்காதிருங்கள் என்றான். கரெக்டா இரு, பக்கத்துல எப்படி சொல்லுங்க, கரெக்டா இருங்க, அதிகமா வாங்காதீங்க. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. அதான் கர்த்தருடைய ஆவி. லிமிட். நீ பரலோகராஜ்யம் வரணும், அங்கதான் வாழணும். நம்ம வாழ்க்கை அங்கதான் இருக்கிறது. தேவன் யுக யுகமாய் அங்கே வாழ வைக்க போகிறார். அங்கே பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது, பெரிய ஆள் யாரும் கிடையாது. எல்லாம் தேவ தூதர்களை போல இருப்போம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கட்டளை இட்டதுக்கு அதிகமா வாங்கிறாத சொல்லி கொடுக்கிறார். அடுத்து போர் சேவகர்னா போலீஸ்காரங்க, போர் சேவகர்லாம் ராணுவத்தில் இருக்கிறவங்க, போர் சேவகர்னா அதிகாரிகள், போர் பிடிக்கிறவங்க. நல்ல கவனிங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்களும் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும், செய்யாத, கண் சாட காட்டாத, இடுக்கம் பண்ணாத, இவன்ட்ட இல்லைன்னு அவனை ஒடுக்காத, இருக்கிறவனை காப்பாத்தாத. லிசன், கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நியாயம் செய்யுங்க. அது நியாயஸ்தனம். கோர்ட் இருக்குது, எழுதுறாரு போர் சேவகருக்கு, இதை சொல்லணும். அநியாயமா லஞ்சம் வாங்கிறாத, லஞ்சம் வாங்கி நீதிமான தண்டிச்சிடாத, பரலோகம் கேட்டுரும். இடுக்கண் பண்ணிடாத அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால ஒருத்தன் தப்பு பண்ணாதவன் பாதிக்கப்பட்ட கூடாது, பரலோகம் வந்துடும். உனக்கு வாழ்க்கையில கஷ்டம் தான்றாரு, நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற சத்தியம். அதனாலதான் காதுள்ளவன் அதுக்கு அடுத்து பாருங்க. பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், பொய் குற்றம் சாட்டாத. ஒருத்தன் தப்பு பண்ண அவனை தண்டி, தப்பு பண்ணாதவனை தண்டிக்காத. அதுதான் பரலோக சட்டம். உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். யாருக்கு சம்பளம் கொடுப்போம்? வேலை. ஏங்க, இதுக்கு மேல வசனமே கிடையாது.
அதனால கர்த்தருடைய ஆவின்னு சொல்ல, அதான் உண்மையா இருங்க. நான் சொல்றேன், கரெக்டா இருங்க, பொய் சொல்லாதீங்க, நியாயமா இருங்க. 10 ரூபா கம்மியா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு வாழ்கிற வாழ்க்கை பரலோகம். கையில தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இது இல்ல, இது இல்ல. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். ஏராளமான வழி இருக்கு சம்பாதிக்க. உனக்கு இருக்கிற சம்பளம் போதும்னு, உனக்கு கொடுத்துருக்கிறது போதும்னு அந்த எண்ணம் நமக்கு வரணும். கர்த்தருடைய ஆவி இருந்தா அப்படி என்ன இருக்கும்? அதான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கினது. இத்தனைக்கு அவனை கொலை பண்ண கூட கர்த்தர் என்னன்னு கேட்கலங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதுதான். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்க மேல பனி போல இருக்கணும்னா இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்தா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இடுக்கன் செய்யாதீங்க, உங்களால் யாரும் அள வைக்காதீங்க, வேண்டாம். நீங்கள் முடிஞ்ச அளவு நன்மை செய்யுங்க, தாழ்மையாக இருங்க, உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஹம்பிள்னஸாக இருங்க. ஏன் என்ன சொன்ன என்ன, நமக்கு தேவை இவ்வளோதான் சாப்பாடு. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண் சாடையாக இருக்காதீங்க. தப்பே பண்ணியிருக்க மாட்டான் சொல்லி கொடுக்காதீங்க. சிறைச்சாலையில் கொண்டு வைக்காதீங்க, ஜெயிலில் கொண்டு போடாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் அலையாதீங்க. முடிஞ்ச அளவு சமாதானப்படுத்தி உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் காத்து கொள்ளுங்க. உன்ட்ட அங்கேயே உன்ட்ட ட்ரெஸ்ஸை கேட்டால் அங்கேயும் கொடுன்றார். அவர் பாலிஸுக்கு வாங்க, 2 இருந்தால் 1 கொடுன்றாரு. அப்போ உங்கள் நம்பிக்கை அவர் மேலே இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. வேற எதுக்கு சொன்னார் அவர்? இயேசு எதுக்கு வர? இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசு சொல்றதை எதையுமே நம்ம செய்யறதில்ல. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கினது பாருங்க. அவன் எலியாவின் ஆவி வல்லம் அவனுக்குள்ள பலமா அப்படி இறங்கி பேசுறாரு. அவன் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், நீ இதை பண்ற தப்பு, இதை பண்ற நீ தப்பு அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுக்கிறார். கடைசியில் அவரே மரிச்சு போறாருங்க. பிரியமானவர்களே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீபனோனை போல மலருவான், அவன் வேரூன்றி நிற்பான். அப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கணும்னா கரெக்டா இருக்கணும். நோ எக்ஸ்கியூஸ். ஒரு வாட்டி தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், தினம் அடிக்கப்பட மாட்டார். கரெக்டாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் கண்ணு கரெக்டாக பார்க்கணும், என் உதடு கரெக்டாக, வார்த்தை சுத்தம் இருக்கணும், என் நட சுத்தமாக. 10 பேர் இருந்தாலும் பரவாயில்லன்ற 10 பரலோகராஜ வரணும். எண்ணிக்கைலாம் பெருசே கிடையாது. கர்த்தருக்கு பணம் பெருசே கிடையாது. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் எடுப்பார். ஊழியம் செய்ய பணம் தேவைன்னா ஒரு மீனை இந்த சாம்பரத்துக்கு கொண்டு வந்து அந்த மீனை எடுப்பார். அது உங்க கையில் தான் இருக்குது. அவருக்கு இது பெருசே கிடையாது. அவர் சேர்த்து வச்ச எதையுமே செலவு பண்ணலங்க. வரி கட்டுறதுக்கு மீனை போடுன்றார். வருது, என்னை அனுப்புவார், போ அங்கே போ உனக்கு வரும்னுவார். இந்த மைண்ட் செட் தான் நமக்கு வேணும். பயப்படாதீங்க. கர்த்தரை உங்க மேலே வச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய ஆவி இறங்குற மாதிரி வச்சுக்கிடுங்க. கர்த்தரோட இருங்க. இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக வாழுங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யணும் ஆண்டவரை கேளுங்க, சொல்லி கொடுப்பார். இது வேண்டாம், இது வேண்டாம். நான் சொன்னல 10 லட்ச ரூபாய் கட்டி கொடுத்துருப்பாரு. வேண்டாம் வேண்டாம், நான் கட்டி சொல்லினே இருப்பேன் கடைசி வரையும். அதெல்லாம் தேவை கிடையாது. உன்னைய பரலோகராஜ்யம் கொண்டு போன தெரியும் அவருக்கு. கட்டி கொடுக்குறவன் சொல்ல மாட்டான், கட்டி கொடுத்துருவான். ஊழியம் செய்கிறவன் சொல்ல மாட்டான், செஞ்சிருவான். இவன் சொல்லிட்டே தான் இருப்பான். அது தெரிஞ்சிடும். அந்த பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். இவன் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பான், செஞ்சிருவேன். உன் செய்கிறத கர்த்தர் விரும்பவே மாட்டார். செபிக்கப்படி எல்லாரும் எழுதி நிற்கலாம்.